இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எஸ், கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்கிறார், தம்மை தேடுகிற ஆத்மாக்களுக்கு அவர் நல்லவரா. பாருங்க, நீங்க அவரை இரவும் பகலும் தேடுறீங்க, அவர் உங்களுக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில தீமையை செய்ய மாட்டார், ஒரு போதும் தீமை செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கலாம். எங்க பார்த்தாலும் யுத்தத்தின் செய்தி, எங்க பார்த்தாலும் கொள்ளை நோய், மறுபடியும் கொரோனாவா, ஐயோ மறுபடியும் கொடிய சூழ்நிலையா என்று நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் எவனெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபத்தில் விழித்திருக்கிறானோ அவனெல்லாம் இனி நடக்கிற உபத்திரவத்துக்கு தப்பி பெயர் விடுவானாம். நம்பர் 1, உபத்திரவத்துக்கு, அதாவது இந்த கடைசி காலத்தில் நடக்கிற உபத்துக்கு தப்புவோமா. 2வது, மனுஷகுமாரன் முன்பாக இருப்போமா. யார்? எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்கள். பாருங்க, நீங்க ஜெபிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க, ஒருபோதும் உங்களை இந்த வாதையோ அல்லது கொள்ளை நோயோ அணுகவே முடியாது. ஏனென்றால் நீங்கள் உன்னதமான மறைவில் இருக்கிறீர்கள். சங்கீதம் 90 நீ வாசிச்சு பாருங்க, 91, 92 வாசிச்சு பாருங்க. நீங்க உன்னதமான மறைவில் இருக்கிறீங்க. எந்த பொல்லாப்பு உங்களுக்கு நேரிட முடியாது, எந்த வாதை உங்களுக்கு கூடாரத்தை அணுகாது, எந்த தீங்கு உங்களுக்கு நேரிடாது. அது மாத்திரமல்ல, என்னதான் யுத்தம் வந்தாலும், என்னதான் உபத்திரம் வந்தாலும், என்னதான் அந்திகிறிஸ்துவினுடைய நெருக்கங்கள் வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் இது எதுவுமே உங்களை அணுக முடியாது. ஏன்னா நீ எப்பொழுதும் அவரை தேடுகிறவர்கள், எப்பொழுதும் செபிக்கிறவர்கள். சில வேளை சிலர் இப்படி இருக்கலாம், ஃபீல் பண்ணலாம், ஐயோ பழைய ஆவியை நான் இழந்துட்டேன், ஜெபாவை இழந்துட்டேன்னு புலம்பிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு அவர் மறுபடியும் இழந்து போன ஜெபாவியை ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. உங்களை ஜெபாவியால் நிரப்புவார். நீங்க எப்பொழுதும் ஜெபிக்க போறீங்க. இதுவரை ஏதோ காலையில் ஏதோ நைட்டு அப்படி ஜெபித்துட்டு இருக்கலாம். இனி எப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த கடைசி கால அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். நீங்க எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் மனுஷகுமாரன் முன்பாக நிற்பீர்கள். அது மாத்திரமல்ல, இந்த காலத்தில் உள்ள உபத்திரவங்களுக்கு தப்புவீர்கள். கர்த்தருடைய ஆவியானதை செய்வார். ஏனென்றால் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். நாகம் சொன்னது போல, கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். எஸ், எந்த இக்கட்டு வரும்போது அவர் அரணான கோட்டையா இருப்பார். அவரை பாதுகாப்பார். தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்தவர், இனியும் தாங்கி ஏந்தி சுமந்து தவிப்பார். ஹல்லேலூயா. God bless you. God bless you.